Hi, I'm Dr. Divya Sharana, Associate Consultant, Obstetric and Gynecology Department in Rayla Hospital. Every year, 5th month, 20th day, menstrual hygiene day, we celebrate. Every month, 28 days once, or female, 5 days, periods. So, that's aware we day celebrate. So, this is we celebrate just to create awareness. Awareness just safe menstrual products available. அது எப்படி பிரைவசியா சேஞ்ச் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நல்லா டிஸ்போஸ் பண்ணணும், சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் தான். ஆக்சுவலாக சிடிசி கைட்லைன்ஸ் படி என்னென்ன நமக்கு ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, சானிடரி பேட்ஸ், டேம்பூன்ஸ், மென்ஸ்ட்ரல் கப்ஸ் இருக்குது, மென்ஸ்ட்ரல் டிஸ்க் இருக்குது, பீரியட் பேண்டீஸ் இருக்குது, கிளாத் நாப்கின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே ஒரு மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக பண்ணணும். செகண்ட் நம்ம பீரியட் பேண்டீஸோ இல்லைனா நம்ம சானிடரி பேட்ஸோ யூஸ் பண்ணுறோன்னா லைட்டாக தான் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எவ்ரி 6 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி 4 hours ஒன்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அது டேம்பூன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் 4 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6 to 8 hours டிபெண்டிங் அப்பான் யோர் ஃப்ளோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வெறும் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாலே போதும். அது சப்போஸ் நமக்கு ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சானிடைஸ் பண்ணணும். எப்படி சானிடைஸ் பண்ணணும்னா 10 to 15 minutes பாய்லிங் வாட்டரில் போட்டு நம்ம எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டா போதும். பீரியட்ஸ் எப்பவுமே ஒரு காட்டன் பேண்டீஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்க பாலிஸ்டர் பேண்டீஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அது மாய்ஸ்சரும் ஹீட்டும் ரிட்டைன் பண்ணும். அதுவே பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வரதுக்கான சான்சஸ் அதிகமாகும். அது போக கிளாத் பேண்டீஸ் இல்லைனா காட்டன் பேட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரீயூசபிள் பேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் முக்கி எடுத்து அதுக்கப்புறம் நல்லா ட்ரை சன்னில் போட்டு தான் ட்ரை பண்ணும். ஷேடி பிளேசஸில் போட்டு நம்ம வச்சோம்னா அதில் இருக்க பாக்டீரியாவும் நமக்கு இதாகாது. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே அன்னெசரி இன்ஃபெக்ஷன்ஸ், ரேஷஸ் அண்ட் ஓடர்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, சில பேர் அப்படியே சானிடரி பேட்ஸ் டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்ணிடுவாங்க. டேம்பூன்ஸையும் பேட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணவே கூடாது. அது நமக்கு பைப்ஸ் தான் கிளாக் ஆகும். அதே மாதிரி நமக்கு அது ஃப்ளஷ் ஆகி போகும்போது சி லைஃப் தான் அஃபெக்ட் ஆகும். மெரைன் லைஃப் தான் அஃபெக்ட் பண்ண போகுது. ஓஷன் போகும்போது திருப்பி அந்த மெரைன் லைஃப்ல இருக்கிற சீ ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடும் போது ரிவர்ஸ் தான் நம்ம தான் அஃபெக்ட் பண்ண போகுது. ஏன்னா அந்த டாக்ஸிக் சானிடரி பேட்ஸ்லயும் டேம்பூன்ஸ்லயும் வர கெமிக்கல்ஸ் லைக் டயாக்சின் அண்ட் ஃபியூரன்ஸ்லாம் நிறைய லிவர் டிசார்டர்ஸ், இம்யூன் டிசார்டர்ஸ், எண்டோக்ரைன் டிசார்டர்லாம் இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி காசஸ்லாம் நிறைய பண்ணுது. ஸோ ப்ராப்பர் டிஸ்போஸ்லாம் ரொம்ப முக்கியம். எப்படி டிஸ்போஸ் பண்ணுன்றது எல்லாரும் வேணும்னு பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஏஜ் அட்டன் பண்ற சின்ன குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்டே நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தணும். ஒரு நாப்கின்ஸ் எல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல சுத்தி சானிடரி ட்ராஷ் பின்ஸ் தனியா இருக்கும் ரெஸ்ட் ரூம்ஸ்ல, அதுல தான் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். நம்ம இந்தியாவில மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், அதை பிக் பண்ணி எடுக்கிறவங்க கையால எடுத்து அதை செக்ரிகேட் பண்ணி இது பண்ணுவாங்க. டீக்ரேடபிள், பயோடிகிரேடபிள் பிரிச்சு தான் நம்ம அதை வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களுக்குமே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்போஸ் பண்ணுறதே ரொம்ப ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த டே நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, சஸ்டைனபிள் மென்ஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. சஸ்டைனபிள் மென்ஸ்ட்ரேஷன் என்னன்னா, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஃபார் போத் த பாடி அண்ட் என்விரான்மெண்ட். இந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம அதுல இருக்க பேட்ஸ்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் அண்ட் அதுல இருக்க பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் டீக்ரேட் ஆகிறதுக்கே இட் டேக்ஸ் மோர் தென் 100 years. நம்ம ஒரு ஃபீமேல்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 35 to 40 years அவங்க லைஃப் டைம்ல பீரியட் மென்ஸ்ட்ரேட் ஆகுறாங்க. அப்படி பார்த்தா அந்த ஒரு ஃபீமேல்கே மோர் தென் 100 kgs மென்ஸ்ட்ரல் வேஸ்ட் ப்ராடக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அது மக்கி போகிறதுக்கு, டீக்ரேட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் மோர் தென் 100 years. நம்ம இறந்ததுக்கு அப்புறமேலும் நம்ம காலத்துக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் லைக் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணலாம். பயோடிகிரேடபிள் இது வருது, பேட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா என்விரான்மெண்ட்க்கும் சேஃப், நமக்கும் எக்கனாமிக்லி வெரி சேஃப். ஏன்னா மென்ஸ்ட்ரல் கப்ல ஒரு கப் கேன் பி யூஸ் ஃபார் மோர் தென் 5 years. இட் காஸ்ட் ஒன்லி அரௌண்ட் 400. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்லி அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுவும் போக நமக்கு ஏதாவது சிவியர் பெயின் டியூரிங் பீரியட்ஸ் ஆர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா உங்க கைனகாலஜிஸ்ட் விசிட் பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.